ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மாண்புமிகு போஜராஜ், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் விருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்ப இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்ப இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 இருந்து அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்ல. அதுல இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணா சொன்னது நான் எங்க பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே முடிக்கிறேன். நீங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கிறீங்க. நமக்கு இன்னைக்கு காலையில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே பிரதிநிதி, மத்திய அரசின் ஒரே பிரதிநிதியா இருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நான் சொல்லணும். சொல்லுங்க. அதனால இப்ப இது தமிழகத்துக்கு நல்லதுன்றதும் நாம் கருத வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும். அதற்காக இதுல நம்ம தயவு செய்து எந்த அரசியல் உள்நோக்கமும் வேணாம். நமக்கு இப்ப 50% ஆகும்போது 59 உறுப்பினர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற பெர்சன்டேஜ் 7.8 இருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொன்னதை இந்த சபையிலே நாம் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.